கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் 2.25 லட்சம் டன் கரும்பு அரவை பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஆட்கள் நியமனத்தில் முறைகேடு, மத்திய அமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. கூட்டணி தர்மத்தை பற்றி பேச காங்கிரசாருக்கு எந்த தகுதியும் இல்லை, திமுக அமைப்பாளர் சுப்பிரமணியன் பேச்சு. புதுவை மத்திய சிறையில் கைதிகள் திடீர் போராட்டம், சூப்பரண்டை மாற்ற கோரிக்கை. இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவைக்கான கொதிகலன்களை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி லிங்காரெட்டிப்பாளையத்தில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு சுமார் 3800 விவசாயிகள் கரும்பு அரவைக்கு கொண்டு வருகின்றனர். இவர்களுக்கு கூடுதல் விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டுமென கோரிக்கை எழுந்ததை அடுத்து டன் ஒன்றிற்கு 2325 ரூபாய் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். இதனையடுத்து விவசாயிகள் கரும்பு அரவை பணியை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் அரவை தொடங்குவதற்காக கொதிகலன்கள் சூடேற்றும் நிகழ்வு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி கொதிகலன்களை இயக்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், சர்க்கரை ஆலை முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளதால் அரவை திறன் சிறப்பாக அமையும் என்றும், கரும்பு விவசாயிகளும் ஆலை தொழிலதிபர்களும் அரவை உற்பத்தி திறனை பெருக்க சிறப்பாக செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் சபாபதி, துணை சபாநாயகர் TPR செல்வம், அமைச்சர் ராஜவேலு, விவசாய சங்க செயலாளர் செந்தில்குமார் உட்பட பலரும் பங்கேற்றனர். புதுவை அரசு மருத்துவக் கல்லூரியில் விதிமுறைகளை மீறி ஆட்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூடம்குளம் அணுமின் முதலாவது உலையில் யுரேனியம் நிரப்பப்பட்டு உலகளவில் உள்ள வல்லுநர்கள் பரிசோதனை செய்து ஒப்புதல் அளித்துள்ளார்கள் என்றும், அதுபோல் அணுமின் பாதுகாப்பு கழகமும் அனுமதி அளித்துள்ளனர் என்றும், தற்போது ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த வல்லுநர்கள் கொண்டு அதிக தட்பவெப்பம் கொண்ட காற்று செலுத்தும் பணி நடைபெற்று வருவதாகவும் கூறினார். கூட்டணி தர்மத்தை பற்றி பேச காங்கிரசாருக்கு எந்த அருகதையும் இல்லை என்று திமுக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உப்பளம் திமுக நிர்வாகிகள் கூட்டம் மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் பேசுகையில், கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சியினை திமுகவினர் கடும் உழைப்பால் வெற்றி பெற வைத்தார்கள். ஆனால் நம்மிடம் கூட்டணி வைத்த கட்சிக்காரர்களும் நம்மை ஏமாற்றியிருக்கிறார்கள் என்றார். திமுக எப்பொழுதும் கூட்டணிக்கு மதிப்பளித்து வருகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இதனையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்றும், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் மட்டும் பதவி சுகம் அனுபவிப்பார்கள். இதுதான் கூட்டணிக்கு அளிக்கும் தர்மமா என்று கேள்வி எழுப்பிய MAS சுப்பிரமணியன், கூட்டணி பற்றி பேச காங்கிரசாருக்கு என்ன தகுதி உள்ளது என்றும் கூறினார். கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக தம்பி அனிபால் கென்னடி இங்கே போட்டியிடும்போது, இங்கே காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த ஒருவர் சுயேட்சையாக பிறகு அவர் காங்கிரசின் பெயர் கொண்ட வேறொரு கட்சியிலே இணைந்து இங்கே கூட்டணி தர்மத்தை மதிக்காமல் அவர்கள் செயல்பட்டார்கள். அதற்கு பிறகு இந்த காங்கிரஸ்காரர்களோ இந்த NR காங்கிரஸ்காரர்களோ அவர்களுக்கு பல பதவிகளையும் கொடுத்து அழகு பார்க்கின்றார்கள். இப்படி கூட்டணியை மதிக்க தெரியாத நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கூட்டணி மதிப்பை பற்றி நீங்கள் பேச எந்த உங்களுக்கு யோக்கியதை இருக்கிறது என்று நான் இந்த நேரத்தில் நான் பட்டவர்த்தனமாக பணிவன்போடு தெரிவித்திட கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் உப்பளம் தொகுதியில் வேலைவாய்ப்பை சட்டமன்ற உறுப்பினர் ஏற்படுத்தி கொடுக்காததால் வன்முறை பெருகியுள்ளது என்றும் சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் தனது சொந்த தொழிலை மட்டும் கவனிக்கின்றாரே ஒழிய இங்கே இருக்கின்ற மக்களுக்கோ இளைஞர்களுக்கோ வேலைவாய்ப்பை பெற்றுத் தரவில்லை. அப்படி அவர் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவாரேயானால் நிச்சயமாக இது போன்ற வன்முறை சம்பவங்களோ சட்டத்திற்கு புறம்பான வியாபாரங்களோ நடைபெறாது என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்த கடமைப்பட்டிருக்கின்றேன்.
இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக நிர்வாகிகள் பார்த்தசாரதி, செல்வபாண்டியன், தனசேகரன், இளைஞரணி அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், முன்னாள் துணைத் தலைவர் ஜான்குமார், ஏம்பலம் செல்வம், திராவிடமணி, தனகோடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மத்திய சிறையில் சூப்பரண்டை மாற்றக்கோரி கைதிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. புதுச்சேரி மத்திய சிறையில் 200க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் உள்ளனர். வழக்கம்போல் கைதிகளின் கணக்கெடுப்பு காலையில் நடந்து கொண்டிருந்தது. அப்போது கோரிமேட்டைச் சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதி முகமது யூசுப் வரிசையில் நிற்க மறுத்து வார்டன் பரசுராமரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது கைதியை வார்டன் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மற்ற கைதிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கைதிகள் காலை 7 மணிக்கு சாப்பிட வேண்டிய உணவை சாப்பிடாமல் 11 மணி வரை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறைச்சாலை வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.